இடும்பாவன கருத்து. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ் வெர்சஸ் தெலுங்கு அப்படின்ற ஒரு அரசியலை 2 கூட்டணிகளுமே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதை மக்கள் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? தமிழரா தெலுங்கராங்கிறது இந்த சிக்கல் எப்போ தொடங்குது அப்படின்னு நம்ம பின்னோக்கி பார்க்குறப்ப, ஒரு குறிப்பிட்ட கால அளவில் பார்க்குறப்ப, நீதி கட்சியை தொடங்கினது தியாகராயர், மாதவன் நாயர், நடேசனார். அதில் 3 பேருக்குமே மூலவர் யாரும் பார்த்தா நடேசனார் தான். தியாகராயருக்கும் மாதவனாருக்கும் முன்னத்தியர். ஆனால் அந்த நடேசனார் அந்த நீதி கட்சின்னு ஓரங்கட்டப்படுறாரு. நீதி கட்சியோட முதல் 2 அமைச்சரவையில் தமிழருக்கு இடம் இல்லை. அப்புறம் தமிழர்கள் ஒன்று கூடி கூட்டம் போட்டு தீர்மானம் பெற்றாங்க. அதுக்கும் பிறகு தான் ஒரு தமிழரை சேர்க்குறாங்க. அன்னைக்கு நீதி கட்சியில் தமிழங்கிற ஒரே காரணத்துக்காக நடேசனார் புறந்தள்ளப்பட்டார். வகுப்பாரி பணித்துவம் கோரிய நீதி கட்சி மொழிவாரி பணித்துவம் தர மறுத்தது. ஆனால் அதோட இதை ஒப்பிட முடியாது. நான் செய்திக்கு வர்றேன். இதில் ஜனாதிபதி தேர்தல் அப்படின்னாலே இந்த ஜனாதிபதிங்கிற இந்த பதவியே ஒரு அலங்கார பதவி தானே ஒழிய எந்த அதிகாரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆளுநர் பதவியை விட குறைவான அதிகாரம் தான் அங்கே ஜனாதிபதிக்கு இருக்குது. இதில் ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி மத்திய அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு 74(1) பிரிவு சொல்லுது. அதே சமயத்தில் ஆளுநர் மாநில அரசோட அமைச்சரவை கட்டுப்பட்டவரானா அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம போராட வேண்டிய நிலைமை இருக்குது. ஒரு ஆளுநர் நினச்சா 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்டத்தின் ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்சியை கலைப்பதற்கான முன்மொழிவை கொடுக்க முடியுங்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே ஜனாதிபதி பதவியே அலங்கார பதவிங்கிறப்ப துணை ஜனாதிபதி பதவியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்றும் இல்லை. இப்போ ராதாகிருஷ்ணனோ சுதர்சன ரெட்டியோ யார் வர்றதுனாலையும் தமிழுக்கும் தமிழருக்கும் எந்த பயனும் விளைவிக்கப்படுறதில்லை. இதில் சொல்லப்போனால் இது எல்லாமே ஒரு அடையாள அரசியல் தான். 2002 குஜராத்தில் இனப்படுகொலை நடக்குது. இஸ்லாமிய இனப்படுகொலை, இஸ்லாமிய மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. அன்னைக்கு நாடு முழுக்க எழுந்த அதிருப்தியை மடைமாற்றம் செய்ய ஐயா அப்துல் கலாமை ஜனாதிபதியாக பாஜக ஆக்குது. அதே போல் நாடு முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல் பேசுபொருளாகிற வேலையில் இந்த மாட்டு இறைச்சியை உண்டாங்க அப்படின்னு தாக்கப்படுற வேலையில் அதை மறைக்க அந்த ராம்நாத் கோவிந்தை ஆக்குறாங்க. அதே போல் பழங்குடி மக்கள் மீதான தாக்குதலை மறைக்க இந்த பக்கம் திரௌபதி முர்மு. இது எல்லாமே அடையாள அரசியல் தானே ஒழிய உண்மையிலே பழங்குடி மக்களையோ இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்களையோ ஒடுக்கப்பட்ட மக்களையோ இஸ்லாமிய மக்களையோ உயர்த்துவதற்கான அரசியலை பாஜக செய்யப்படல. ஆனால் இன்னொன்று இருக்கு இல்லையா? தமிழ் தேசியம் பேசக்கூடிய சில அமைப்புகள் திமுகவுக்கு எதிராக கட்டமைத்த ஒரு அரசியல் நிலைப்பாடு, ஒரு அடையாள அரசியலை இன்னைக்கு பாஜக தன்னுடைய கையில் எடுத்து இந்த அரசியல் ரெண்டுமே அப்பட்டமான அரசியல் தானே ஒழிய திமுக தமிழர் விரோத கட்சின்னு சொல்றதுக்கு இது தேவையில்லை. அவங்க எப்போதே அம்பலப்பட்டாங்க. 2009 கொத்து கொத்தாக மக்கள் கொண்டொழிக்கப்படுற வேளையில் தமிழ்நாட்டில் முத்துக்குமார் தொடங்கி உலகம் முழுக்க 18 தமிழர்கள், லண்டனில் முருகதாசன், கடலூர் தமிழ்வேந்தன், புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்டி ரவி, சீர்காழி ரவிச்சந்திரன், கடலூர் ஆனந்த், மலேசிய செபஸ்டின்னு உலகம் முழுக்க 18 தமிழர்கள் தீக்குளிச்சு இறந்து போனப்ப அன்னைக்கு திமுக என்ன பண்ணுச்சுன்னு உலகத்துக்கு தெரியும். அப்போ திமுக தமிழர் விரோத கட்சின்னு சொல்றதுக்கு இது தேவையில்லை, அதுவே போதுமானது. ஆனால் பாஜக எப்படிப்பட்ட கட்சிங்கிறத நான் கேள்வி எழுப்புறேன். இல்லை பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் நான் பெரிய மாறுபாடு பார்க்கல. பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டுக்கான அந்த நிதி பங்கீட்டு தர மறுப்பாங்க. 100 விழுக்காடு நான் ஒத்துக்கிறேன், நான் ஏற்கிறேன். அதே சமயத்தில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் தானே புயல் வருது, 2012-13 நினைக்கிறேன். தானே புயலின் போது 5000 கோடி நிதி கட்டுச்சு தமிழ்நாடு அரசு, அன்னைக்கு ஜெயலலிதா அரசு. ஆனால் கொடுத்தது 500 கோடி. வடக்கு வாழ் தெற்கு தெரியுதுன்னு அண்ணா சொன்னார்ல, அந்த காலத்தை எடுத்துக்கங்க. இப்போ திமுக மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டு அங்கே வச்சுச்சு. குறிப்பாக 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 14 ஆண்டு. 2004-2009 காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்தது இங்கிருந்த திமுக. அன்னைக்கு வடக்கு வாழ் தெற்கு தெரியுங்கிற முழக்கத்தை மாற்றி ஐயா கருணாநிதி வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கி கொடுக்கிறது சோனியா காந்தி அம்மையாரை வைத்துக் கொண்டு சென்னையில் பேசினார். இந்த காலகட்டத்தில் இவங்க இந்த உரிய நிதி பங்கீட்டை வாங்கி கொடுத்தாங்களா? தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பங்கீட்டை வாங்கி கொடுத்தாங்களா? ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநதுக்கு இருக்கிறாங்களே. மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டு அங்க வைச்சப்ப இந்த ஆட்டுக்கு தாடியை நறுக்குவதற்கு திமுக எடுத்த முயற்சி என்ன? சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவு இருக்குது, அதைத்தான் பெரியார் ஈவரா எரிச்சாங்கிறாங்க. அந்த சட்டப்பிரிவை நீக்குவதற்கு திமுக என்ன பண்ணுச்சு? அதே போல காங்கிரஸ் கட்சி மேல இவ்வளவு விமர்சனம் இடும்பவன் கார்த்திக்கிறார். பாஜக வெளிப்படையா செய்யக்கூடிய அநீதிகளை காங்கிரஸ் கடந்த காலத்தில் செஞ்சிச்சு. 100 முறைக்கு மேல இங்க இந்தியாவில் ஆட்சியை கலைச்சது இல்லையா இதே காங்கிரஸ்? அப்ப எங்க போச்சு மாநில சுயாட்சி? இன்னும் சொல்ல போனா 2011 ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, அது திட்டமிட்ட இனப்படுகொலை. இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கப்படணும், அந்த போர்க்குற்ற விசாரணை நடத்தப்படணும், புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள்கிட்டையும் ஈழத்தை வாழக்கூடிய மக்கள்கிட்டையும் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படணும்னு தமிழக சட்டசபையில ஜெயலலிதா அம்மையார் தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானம் குறித்து ராகுல் காந்தியோட கருத்து என்ன? மணிப்பூர் நடக்குது பாஜக ஆட்சி காலத்தில் ஒரு பேரவலம், நாம் பார்க்கிறோம், கண்டிக்கிறோம், எல்லாரும் அதை பார்த்து அவமானப்படுறோம். அதே சமயத்தில் 10 ஆண்டுக்கு மேல ஹீரோயின் ஷர்மிளா
ராணுவத்தோட சிறப்பு அதிகாரத்தை குறைக்க சொல்லி அவங்க போராட்டம் பண்ணாங்கல்ல, உண்ணாநிலை போராட்டம். அந்த 10 ஆண்டுகளுக்கு மேல இருந்தப்ப காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, ராகுல் காந்தி நிலைப்பாடு என்ன? அன்னைக்கு வந்து தங்கச்ச மனோரமா அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு தாய்மார்கள்லாம் முழு நிர்வாணமா நின்று ராணுவ தலைமையகத்துக்கு முன்பு இல்ல இன்னைக்கு ராணுவ தலைமையகத்துக்கு போய் இந்திய ஆர்மி ரேப்டஸ், இந்திய ராணுவமே வன்கொடுமை செய்து கொண்டு சொல்லிட்டு அன்னைக்கு போராடினப்ப ராகுல் காந்தி எங்க போனாரு? அப்ப காங்கிரஸும் பாஜகவும் ஒரு நாணயத்தோட 2 பக்கம் தானே ஒழிய. சரி, இப்போ நான் இந்த கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த விபி வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் விஷயத்துல காங்கிரஸும் பாஜகவும் என்ன அரசியல் கட்டம்? 2 பேரும் அரசியல் செய்றாங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டில் துருப்பிச்சு எடுத்த பிறகு அவங்க ஆந்திராவை மையப்படுத்தி ஒரு அரசியல் பண்றாங்க. அதை தாண்டி இதனால எந்த ஒரு தேசியத்துக்கும் எந்த நன்மையும் விளையப்படுறதில்லை. இப்ப இவர் ஐயா ராதாகிருஷ்ணன் வந்து இங்க துணை ஜனாதிபதி ஆகிறதுனால இப்ப வந்து நீட்டுக்கு விளக்கு கோரி இங்க தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கு. அந்த தீர்மானத்துக்கு ஒப்பு தர போறாரா? அதான் ஒண்ணும் செய்யப்படுறது இல்லையே. 2 கட்சிக்கு எந்த மாறுபாடும் இல்லை. இன்னும் சொல்ல போனா நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். அன்னைக்கு வந்து அதை மத்திய அமைச்சராக இருந்த காந்தி தான் அதை முன்மொழிகிறாரு. இப்ப என்ன கேட்கிறேன், நீட்டு அன்னைக்கு விளக்கு இருந்துச்சு, தமிழ்நாட்டுக்கு விளக்கு இருந்துச்சு, சரிதான். ஆனா நீட்டுங்கிறது ஒற்றை மையமா இல்லையா, ஒற்றை தகுதி தேர்வா இல்லையா? ஒரே மாதிரியான கல்வி வாய்ப்பு இல்லாத போது, ஒரே மாதிரியான கற்றல் வாய்ப்பு இல்லாத போது, ஒரே மாதிரியான தகுதி தேர்வு எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்க சொல்ற புள்ளின்றது இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் விவகாரத்துல தேசிய இனங்களை மோத விட்டு பாக்குதா காங்கிரஸ் கட்சி? தேசிய இனங்களோட பாஜக அதாவது ஒரு அடையாள அரசியல் பண்ணி தமிழரா தெலுங்கரான்னு ஒரு கொம்பு சீவி விட்டு ஒரு அரசியலை பண்ணி இதன் மூலமா வாக்கு வேட்டையாட முடியாதா வருங்காலத்துல அப்படின்னு பாஜகவும் காங்கிரஸ் நினைக்குது. அதை தாண்டி இவங்க யார் வந்தாலும் தமிழுக்கோ தமிழருக்கோ இல்ல எந்த ஒரு தேசத்துக்கோ எந்த நன்மையும் விளையப்படுதில்லை. இதுதான் சத்தியம். ஒரே ஒரு கேள்வி அவருக்கு. தம்பி பேசுறப்ப நிறைய விஷயம் சொல்றாரு. பாஜக மேல கூட சில கேஸ் எல்லாம் சொன்னாரு. அந்த கேஸ் எல்லாம் தீர்ப்பு வந்துருச்சு. குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருக்குது. இவங்க குற்றம் சாட்டப்பட்ட பாஜக மேல குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் அந்த தீர்ப்புக்கு அப்புறமும் பாஜக மேல ஒரு குற்றம் சுமத்துறாரு. இருக்கட்டும், அதை பத்தி நான் பேசல. ஆனா நாம் தமிழர் என்று பேசும் ஒரு கட்சியிலிருந்து வந்து ஒரு தமிழரை நாட்டின் உன்னதமான உயர் பதவிக்கு, மாநிலங்களவையை நடத்தக்கூடிய பொறுப்பு மிக்க பதவிக்கு தகுதி அவருக்கு தகுதி இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. தகுதி அவருக்கு வாழ்த்து கூட சொல்ல தமிழ் நாம் தமிழராக இருந்தாலும் அதுவும் ஒரு நாடகமாக தான் நடக்கிறது. திராவிடம் பேசுறவங்க தமிழருக்கு எதிரானவர்கள், இவர்கள் தமிழ் நாடகம் ஆடுபவர்கள். ஆந்திராவில் 2014ஆம் ஆண்டு அன்னைக்கு வந்து ஒரே நாள்ல காக்கை குருவி சுடுவது போல செம்மரக்கட்டையை கடத்த வந்த கடத்தக்காரன் பழி சுமத்தி 20 தமிழர்களை சந்திரபாபு நாயுடு அரசு சுட்டு கொண்டுச்சு. அன்னைக்கு சுட்டு கொண்டப்ப இவங்க சொல்றாங்கல்ல இந்து, இந்தியன், தமிழர் இந்த எந்த அடையாளத்தை சொல்லியும் வெங்கைய நாடு கண்டிக்கல. செம்மரக்கட்டையை கடத்த வந்தா சுட்டு கொள்ளாம என்ன பண்ண முடியும்னு கேட்டார். அப்ப 20 தமிழர் கொலை செய்யப்பட்டப்ப தமிழர் மீதான பற்று பாசம் எங்க போச்சு? மீன் பிடிக்க போற மீனவன் நடுக்கடலை வச்சு கொலை செய்யப்படுறானே. அன்னைக்கு என்னைக்காவது இந்து இந்தியன்னு பேசியது உண்டா? காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு பாஜக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய எல்லைக்குள்ள வச்சு இந்திய எல்லைக்குள்ள வச்சு இந்திய எல்லைக்குள்ள பிரிச்சோங்க மீன் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய எல்லைக்குள்ள வச்சு பிரிச்சோங்க மீன் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 10 வருஷமா தான் தமிழர்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகமா நடக்குது. இந்த மொழி ஒரே செய்தான். ஸ்டெர்லைட்ல வந்து போராடின மக்கள் மீது துப்பாக்கி சுடு 15 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. நீங்க சொல்ற இந்து, இந்தியன், தமிழர் எல்லாரும் வருவாங்க. அதுக்கு எதிராக பாஜக பேசி ஏதாவது ஒரு பேச்சை காட்டுங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுக்கு எதிராக மண்ணின் மக்களை கொன்னுட்டாங்க, ஏற்க முடியாது. இல்ல இடுமானங்க, நான் ஓப்பனா கேட்கிறேனே, 1000 பிளவு இருந்தாலும் 1000 கட்சி பாகுபாடு இருந்தாலும் கூட சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழர் தானே. அவர் ஆதரிக்கிறதுல என்ன தப்பு? அதாவது எப்படி ஆதரிக்க முடியும்? சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஜார்க்கண்டோட ஆளுநராக வர்றது சிறப்பு, ஒரு தமிழ்நாட்டு தமிழர் ஆவது சிறப்பு அப்படின்னு ஐயா வீரமணி கொண்டாடலாம். ஐயா சிபி ராதாகிருஷ்ணனை நல்லக்கண்ணையை தோக்கடிச்சு 99ஆம் ஆண்டு இதே திமுக வந்து வெள்ள வச்சிருக்கலாம். ஆனா எங்களுக்கு பாட்டன் பாவேந்தர் பாரதாஸ் சொன்னதான் தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டு ஆளுநர். வெறும் பிறப்பால் தமிழர் இல்லை, தமிழ் மீதும் தமிழர் மீதும் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பற்று கொண்ட தமிழர். அப்படிப்பட்ட தமிழர் அவரு. அப்படி தமிழுக்கு தமிழருக்காக பேசுவார? அப்ப தமிழ்நாட்டில் இந்திய திணிக்கிறாங்களே, சமஸ்கிருதத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்களே, அதை ஐயா ராதாகிருஷ்ணன் கண்டிப்பாரா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காவிரி தண்ணியை வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து பேசுவாரா? இல்ல முல்லை பெரியாரோட நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு பேசுவாரா? இல்ல மீன் பிடிக்க போற மீனவன் நடுக்கடல கொலை செய்யப்பட்டா அதை கண்டிப்பாரா? எதுவும் பேசப்படுதில்லை.
ரப்பர் ஸ்டாம்பு இதெல்லாம் ஜனாதிபதி பாஜக செய்யலன்னு நீங்க சொல்றீங்களா? நிச்சயமா செய்யல. அண்ணாமலை அவர்கள் போராடவில்லையா தலைவராக இருந்த? யாரை எடுத்து போராடினாரு? யாரை எடுத்து போராடினாரு? இலங்கை தமிழர்களுக்காக போய் போராடலையா? என்ன போராடினாரு? காவிரி நீர் எங்களுக்கு தான் முக்கியம் அப்படின்னு நாங்க சொல்லலையா? யாரு கர்நாடகா ஆண்டு யாரு பண்றது திமுக. அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றாதது திமுக. மத்தியில முல்லை பெரியாருக்கு போய் அங்க மலையாளத்துல சம்சாரிச்சுட்டு வர மு க ஸ்டாலினுக்கு முல்லை பெரியாரு கேட்டு வர தெரியல. அதை கேட்கிற துணிவு உங்களுக்கு இல்ல. முதல் சுற்று பார்வையா நான் முன்வச்சுக்கிறேன். செயலற்ற திமுக அரசை நீங்க ஒரு மாநில அரசு சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்த மறுத்து தண்ணி தர மாட்டேன் அப்படின்னு அடாவடித்தனம் பண்ணா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு கண்டிக்கிறமா இல்லையா? நன்றி. இதுல ரொம்ப சுருக்கம். கர்நாடகாவில அதெல்லாம் கூட தெரியலங்க. தண்ணியை குடிங்க சொல்லுங்க. தண்ணியை குடிங்க செய்ய முடியும். இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலற்ற திமுக அரசு அவங்க வந்து ஒரு வேலையும் செய்யாம எல்லாத்தையும் மத்திய அரசு மேல் நீதி தரல. நீங்களும் சொல்றீங்க. நன்றி 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 நன்றி. 4 விருந்தினர் காத்துங்க. நான் ஒரு சின்ன இடைவேளை எடுத்துட்டு வரேன். நான் மீண்டும் ஒரு சின்ன மீண்டும் நான் வரேன். விவாதமா மாறும். நான் வரேன்.